டேய் மச்சான், இப்போ எதுக்குடா என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? நமக்கு ஆஃபீஸில் 1008 வேலை இருக்குடா. முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குல்ல, அதை விட்டுட்டு இது என்ன இடம்டா? இங்கே கூட்டிட்டு வந்திருக்க சம்மந்தமே இல்லாம. என்னடா ஆச்சு உனக்கு? பதில் சொல்றா. உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் வீட்டில் தங்கச்சி கூட எதுவும் சண்டை போட்டியா? பிடிக்கலன்னா அவள் பாட்டுக்கு இருந்துட்டு போறா. நீ பேசாமல் இருக்க வேண்டியதானே? அதுக்கு கோச்சுக்கிட்டு இங்கே கூட்டிட்டு வந்திருக்க என்னைய. வா, ஆஃபீஸ் போகலாம். நமக்கு 1008 வேலை இருக்கு. ஏற்கனவே மீட்டிங்லாம் பெண்டிங்கில் போட்டு வச்சிருக்க டென்ஷனில். இப்படி இருந்தால் எப்படிடா? கிளைண்ட்லாம் நம்ம மேலே வச்சிருக்க மரியாதையெல்லாம் சுத்தமாக போயிருண்டா. நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் வாயை திறந்து சொன்னா தானே தெரியும். கூட்டிட்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்க. என்னடான்னு கேட்டால் பதிலே இல்லை. டே மதி, இப்போ நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன? எதுக்கு இப்போ இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோன்னு தெரியணும் அதானே? அதை தானடா இவ்வளோ நேரம் தொண்டைகிலேயே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் அங்கே திரும்பி பாரு. டேய் மச்சான், என்னடா பண்ணி வச்சிருக்க? யாருடா அது இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? என்னடா அது? என்னதான் கோவம் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியடா. இது எப்பயில இருந்து? இப்போ எதுக்குடா நீ கோவப்படுற? அவன்லாம் கட்டி வைக்கப்பட வேண்டிய ஆளு தான். என்னடா சொல்ற? இப்போ எதுக்கு நீ அவனை கட்டி வச்சிருக்க? யாரு முதல்ல? இவன் தாண்டா, இவன் தாண்டா என் வாழ்க்கையே நாசமாக்கணுமே. என்ன சஞ்சய் சொல்ற? இவனை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. உன் வாழ்க்கையை என்ன நாசம் பண்ண? என்னாச்சு? எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. இல்லடா, இவன் தாண்டா அந்த கல்யாணத்துல எனக்கு எதையோ கலக்கி கொடுத்தவன். இவன் என்ன சொல்றான்னு நீனே கேட்டு தெரிஞ்சுக்க. என்னமோ தங்கச்சி நல்லவன் குதிச்சு இல்ல. இவன் என்ன சொல்றான்னு கேளு. எங்க நீங்களாச்சும் உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி என்னை விட சொல்லுங்க. ரொம்ப நேரமா இப்படிதாங்க கட்டி வச்சிருக்காரு. சோறு தண்ணி கூட தரல. பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல. ஏண்டா பார்க்க ஆமு மூஞ்சி வாய மாதிரி இருக்க. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியாடா? இல்லைங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், விட்டுருங்களேன். என்ன உண்மையை சொன்னேன்? உன்னை யார் இந்த மாதிரி செய்ய சொன்னது? அது ஒரு பொண்ணு தாங்க அந்த மாதிரி பண்ண சொன்னுச்சு. அதனாலதான் நான் அப்படி பண்ணிட்டேன், காசுக்கு ஆசைப்பட்டு. பொண்ணா? ஆமாங்க, ஒரு பொண்ணு தான். உங்க வயசு தான் இருக்கும், அந்த ரேஞ்சில தான் இருக்கும். சின்ன பொண்ணு தான். அவங்க தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. சரி, நமக்கு காசு கிடைக்குது அப்படின்னு பண்ணி. எனக்கு கொஞ்சம் பணம் கஷ்டங்க, அதனால தெரியாம பண்ணிட்டேன். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? ஏங்க, முன்ன பின்ன தெரியாது. திடீர்னு காசு கொடுத்து பண்ணுன்னு சொன்னா பண்ணிட்டேன். பேரு அட்ரஸ் இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? பேர்லாம் தெரியாதுங்க. ஆனா ஒரு பொண்ணு தாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன்? என்ன மச்சான், என்னமோ உன் தங்கச்சி அந்த கமலி நல்லவ இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ற? இப்ப நீ என்ன மச்சான் சொல்ல வர? இதுக்கு மேல என்னடா சொல்லணும்? இவனே ஒத்துக்கிட்டேன், ஒரு பொண்ணு தான் செய்ய சொன்னுச்சுன்னு. அதுவும் நம்ம வயசு பொண்ணு. அப்படின்னா யாருடா? அவ தானடா. அவளே தான்டா. ஆரம்பத்துல இருந்து அதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு. ஆனா நீ கேட்டியா? கேட்காம தங்கச்சின்னு உரிமையா பாசம் எடுத்து கொண்டாடுன. இப்ப தெரியுதா அவளோட சுயரூபம் என்னன்னு? நீ புரிஞ்சுக்க. டேய் மச்சான், முதல்ல நீ புரிஞ்சு பேசு. அவன் ஒரு பொண்ணு செய்ய சொன்னு தானே சொன்னேன். அது கமலின்னு சொல்லவே இல்லையே. அவ பர்ஃபெக்டா காய் நகர்த்திருக்காடா, பேரை கூட சொல்லாம. அதானே அவளுக்கு வேணும். எத்தனை நாள் பிளானோ தெரியல. அடிக்கடி என்கிட்ட சண்டை போடும்போதே எனக்கு தெரியும் எங்கேயோ இடிக்குதேன்னு. அது இவ்வளவு தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா அவதான்டா. சும்மா அவளுக்கு நீ வக்காலத்து வாங்குற வேலை வச்சுக்காத. பார்க்கத்தே மூஞ்சிய பாவமா வச்சிருப்பா. அவ சரியான ராங்கி. இல்லை மச்சான், நீ என்ன வேணா சொல்லு. ஆனா சிஸ்டர் அந்த மாதிரி இல்லை. இவன் ஒரு பொண்ணுன்னு தான் சொன்னான், கமலி அப்படின்னு சொல்லல. எத்தனை பொண்ணுங்க வந்திருந்தாங்க, அதுல யாராச்சும் இருக்கலாம்ல. ஏன் அதை விடு. ஹரிணி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தானே ஆசைப்படுறா. நீ ஒத்துக்க மாட்டேங்கிறியே. ஒருவேளை அவ பண்ணியிருந்தா? அவ இருக்காது, கண்டிப்பா இருக்காது. என்ன மச்சான், நீ நேரில் ஆட்சிக்கெல்லாம் யோசிச்சு பாரு. கமலியை மட்டுமே இப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்க. ஹரிணியும் இப்படி பண்றவ தானே. ஏன் அவ அப்படிலாம் பண்ண மாட்டாளா? அவ உன் பின்னாடி சுத்தி தானே வரா. நீ வேணான்னு விலகி போனாலும் ஒருவேளை உள்ளே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லை. அவ பண்ணியிருந்தா அவளுக்கும் நம்ம வயசு தானடா இருக்கும். அவளும் பொண்ணு தானே. நீ என்ன சொல்ற? அந்த ஆங்கிள் எல்லாம் நீ யோசிக்க மாட்ட. ஏன்னா நீ கமலி தான் அப்படின்னு உறுதியா மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதை இருந்தாலும் யோசிக்கிற. அப்படின்னா கமலி தானே வந்து முன்னால நிப்பா. என்ன மச்சான் யோசிக்கிற? நான் சொல்றதும் கரெக்டு தானே. இந்த ஆங்கிள் ஏன் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற?
இல்லை மச்சான், ஹரிணி சும்மா என்கிட்ட வந்து வம்புடுப்பா, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவா. ஆனால் இந்த அளவுக்குலாம் அவன் இறங்கி போக மாட்டாடா. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சும்மா உன் தங்கச்சி, புதுசாக வந்த தங்கச்சியை காப்பாற்றணும்னு என்னை இது பண்ணாத. ஹரிணி பாவம், அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அவளை பிடிக்காது, அதனால அப்படி சொல்கிறேன். எனக்கு என்னடா அதில் கோவம்? சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். நீ ஹரிணி ஃபோட்டோ வச்சிருக்கியா? இல்லை மச்சான், அவள் ஃபோட்டோலாம் நான் ஏன் வச்சுக்க போகிறேன்? என்னடா பண்ணுறது? ஃபோட்டோ இருந்தாலும் காமிச்சு கேட்கலாம் இவளான்னு, அதுவும் இல்லைங்கிற. எனக்கு என்னவோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. உனக்கு அது கொஞ்சம் நல்லா புரியும். நீ வேணா பாரு. முதல்ல இவனை அவுத்து விடு. சரி மச்சான், அதெல்லாம் அவுத்து விடுறேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஹரிணிலாம் இல்லை, உன் தங்கச்சி தான். எனக்கு நல்லா தெரியும். சும்மா உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக இது பண்ணாத. இதை பற்றி நீ இனிமேல் என்கிட்ட பேசுன, அப்புறம் நம்ம நேரத்தில் பேச்சுவார்த்தையே இருக்காது. இவன் எப்போதான் கமலியை புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. பாவம், எனக்கு என்னமோ அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு தோணுது. ஆனால் அந்த ஹரிணியை, அவளை கெட்டவளா இருந்தாலும் அவளை மலை போல நம்புறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளோ தூரம் போகுதுன்னு நான் பார்க்குறேன். ஏண்டி, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளாஸ்க்கு வரலையா 2 பேரும்? எப்போவும் நான் தான் கட் அடிச்சுக்கிட்டு தெரியுவேன், நீங்கள் வம்படியே வந்து கூப்பிடுவீங்க. இப்போ என்னடானா எல்லாமே தலையில இருக்கு. 2 பேருக்கு என்னதான் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விக்ரம், இனிமே என்ன ஆகுறதுக்கு இருக்கு? அதையே யோசிச்சுட்டு இருக்கியா கமலி? அதான் எல்லாம் சரியாயிரும், விடு. பிரியா, உனக்கு என்னாச்சு? அவள் தான் மைண்ட் அப்செட்டில் இருக்கா. நடந்ததுல இருந்து இன்னும் வெளியில் வரல. உனக்கு என்ன? எப்பவும் போல சித்து பிரச்சனை தானா? இல்லைடா, அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். கிளாஸ்க்கு போகல, இவ வர மாட்டேங்கிறா. ஏன், என்னாச்சு? எப்பவும் வர்றது தானே, இன்னைக்கு என்ன புதுசா? டேய், நீ எதையுமே யோசிக்க மாட்டியா? திட்டு திப்புன்னு நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. அவளை பற்றி எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுகிறாங்கடா. அதனால தான் அவளுக்கு சங்கட்டமாக இருக்கான். இனிமேல் காலேஜுக்கே வரலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன கமலி சொல்ற? எவன் உன்னை பற்றி பேசினது? வா காட்டு, வா, அவன் பல்ல உடச்சிடுறேன். இல்லை விக்ரம், வேணாம். அவங்க பேசுறதுல தப்பு இல்லைல்ல. என் நிலைமை அப்படி, நான் என்ன பண்ணுறது? ஒருத்தன் பல்ல உடைப்பேன், காலேஜே பேசுது. எல்லார் பல்லையும் உடைப்பியா? வெளியில் போனால் அதுக்கு மேலே எங்கேயும் போக கூட முடியல. இவங்கெல்லாம் பெரிய ஒழுங்கு மாதிரி உன்னையும் சொல்கிறாங்களோ? நீ முதல்ல வா, எவன் சொன்னான்னு சொல்லு. அவன் பல்ல உடச்சி கையில் கொடுத்தா அதுக்கப்புறம் இங்கே எவனும் வாய் திறக்க மாட்டேன். இல்லை விக்ரம், அதெல்லாம் வேணாம், விடு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்கள் பேசுறதால இல்லை உங்கள் பல்ல உடைக்கிறதுனால எதையும் மாற்ற முடியாது. எல்லாம் தலையெழுத்து. இனிமேல் நான் காலேஜ் வரல, எக்ஸாம் மட்டும் வந்து எழுதிட்டு போகிறேன். ஆமாம் விக்ரம், நானும் இனி காலேஜ் வரல. ஏன்டி, உனக்கு என்னடி ஆச்சு? இல்லை விக்ரம், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. என்னால் காலேஜ் வந்து ஒழுங்காகவே இருக்க முடியல. காலேஜ் தான் முடிய போதில்ல, இப்போ வந்து சும்மா தானே இருக்கும். அதனால தான் கடைசியாக ஒரு தடவை எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி போங்க, நல்லா போங்க. நல்லா தெரிஞ்சோம், யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே திரியிறாங்கன்னு கண்ணு வச்சாங்க. இப்போ பாரு இப்படி ஆயிடுச்சு. போங்கடி, நல்லா 2 பேர் போங்க. சரி விக்ரம், நான் வரேன். சரி சரி, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரோம். என்ன பிரியா? ஆமாம் விக்ரம், ஒரு நாள் போயிட்டு வரலாம். வீட்டுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வெளியில் வந்து பார்த்துக்கலாம். வீட்டுக்கெல்லாம் வேணாம். அது என்ன, என்னோட வீடா? ஆமாம், இல்லை இன்னும் 6 மாதம் தானே நீ அங்கே இருப்ப. உன்னோட வீடு இல்லை. எனக்கு எப்படி தெரியும்? ஒரு வேளை திவ்யா போட்டு கொடுத்துட்டாலோ? என்ன இப்படி பார்க்குற? எனக்கு எப்படி தெரியும் தானே, திவ்யா தான் சொன்னான். அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா அப்படி சொல்லியிருப்பேன். வந்து ஒரு நாளைக்கு அவன் பல்ல உடைக்கிறேனா? உனக்கு ஆனா ஊனானா பல்லு உடைக்கதான் தெரியுமா? சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு. அது அவள் பிரச்சனை. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவள் பார்த்துப்பா. நீ எதுலையும் தலையிடாமல் இரு, போதும். எப்படி நான் தலையிடாமல் இருக்குது? அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து பழகியிருக்கேன். அவளுக்கு ஒன்றுனா நான் தான் கேட்பேன், நான் கேட்டு ஆகணும். விக்ரம், அப்போ அம்மாவுக்கு? அம்மாக்கெல்லாம் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அவள் ஏதாச்சும் கையெழுத்து கேட்டு நீ போட்டு கொடுத்த உடனே நான் கொண்டே போடுவேன், சொல்லிட்டேன். சரி சரி, அப்புறம் என்ன நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அதையும் காலேஜ் வர மட்டும் சொல்லிட்டீங்களே, போங்க. நான் மட்டும் வந்து என்ன ஒன்று போகிறேன், நானும் போகிறேன். இந்த திவ்யா எதுக்குதான் இந்த விக்ரம்கிட்ட சொன்னாலும் இவன் சும்மாவே இருக்க மாட்டேன். என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியல. அதெல்லாம் விக்ரம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப இதாக போச்சுன்னா தான் பிரச்சனை பண்ணுவேன். நீ விடு, சும்மா போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. அவன் எப்போவுமே உன் நல்லதுக்காக தான் யோசிப்பேன். அது தெரியும் பிரியா. நானே விலகிடலான்னு தான் பார்க்குறேன். இவன் ஏன் ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ விடு, வா போலாம். என்ன திவ்யா, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க?
அக்காவா கமலிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க? கொடு, நான் பேசுகிறேன். ஃபோன் அடித்தா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன். ம் நீ பண்ண காரியத்துக்கு அப்படியே ஃபோனை எடுத்துருவாங்க. போமாங்கிட்டு அங்கே தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு என்னன்னு இப்போ வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அவெல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டான் போ. ஏண்டி நான் என்னடி பண்ணேன்? அந்த நேரத்துக்கு அப்படி தானடி பண்ணணும். அவங்க சந்தோஷமாக தான் இருப்பா. சும்மா அவள் மனசை போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்காத. கொண்டா, நான் பேசுகிறேன். ஆமாம்மா, அக்கா இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதை நீ கண் கூட போய் வேணா பார்த்துட்டு வா. ஆமாடி, லீவு தானே உனக்கு. நாளைக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அக்காவை? அதோடையும் கல்யாணம் ஆயிடுச்சு, தாலி பிரிக்கலாம் போடலை. அதை பற்றி அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுவோமா? ஏம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியாம்மா? அக்கா அவங்க கொண்ட தள்ளது பார்த்தாலும் தாலி பிரிக்க வேற போடுறியாக்கும். என்னமோ அவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி. உன்னைய போனோடனே உட்கார வச்சு நல்லா விருந்து வச்சு பேசுவாங்க பாரு. உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறாங்களானே தெரியல. என்னடி வர வர வாய் நீண்டுக்கிட்டே போகுது. பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அவகிட்ட ஃபோனை வச்சுட்டு நீ போ, நான் அப்புறமா அவள்கிட்ட பேசிக்கிறேன். உண்மை சொன்னா உனக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். இன்னும் நடக்காத நடந்துட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நான் மட்டும் இங்கே வந்திருந்தேன்னு வச்சுக்கவே 2 ஆக்கியிருப்பேன் மண்டபத்தையே. அதுக்கு தாண்டி உன்னை கூட்டி போல ஏடா கூடாமல் ஏதாச்சும் பண்ணி எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கிடுவேன்னு. உன் வாயை பற்றி எனக்கு தெரியாது. என்கிட்டே இந்த கிளி கிளிக்கிற. அங்கே மட்டும் உன்னை கூட்டி போயிருந்தேன், அவ்வளோதான் சீச்சின்னு அடிச்சிருப்பாங்க. சரிம்மா போம்மா, நான் அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா? என்னமோ என் மேலே எரிஞ்சு விழுவடி. பேசிட்டு நாளைக்கு வேணா அவளை வரவான்னு கேளு. சரி சரி, நான் கேட்டு வைக்கிறேன். போங்கிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தேன் வந்துட்டாங்க பேசுறதுக்கு. பாவம் அக்கா அங்கே எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு தானே தெரியும். உங்ககிட்ட சொல்லவும் முடியல, மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியல. இது பத்தாதுன்னு இவ வேற விக்ரம் அண்ணாக்கிட்ட எதுக்கு சொன்னேன் உசர் எடுக்கிற. இவ வேற லைனில் இருக்காளோ. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பண்ணுறது? நம்ம இந்த மாதிரி நமக்கு பண்ணுச்சு, அவ்வளோதான். அக்காவை இருக்க வேண்டி பொறுமையாக இருக்கு. நானும் அந்த வீட்டில் இருந்திருந்தேன், அந்த வீடை 2 ஆக்கியிருப்பேன் நேரம். வீட்டுக்கு போனதை கூட சுடு சுடுன்னு ஒருத்தங்க எல்லாம் பேசினாங்களா. பாவம் அக்கா பிள்ளை எப்படி கலகலன்னு இருக்கும். வாய் ஒட்டவே ஒட்டாது. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு என்னோட சண்டை போட்டுக்கிட்டு அம்மோட அம்பளத்துக்கிட்டே இருப்போம். பாவம் இல்லை, பேச்சு தண்ணி கூட யாருமே இல்லை. ஃபோன் பேசிக்கிட்டே தூங்கிடுச்சு போல. பாவம் அக்கா பிள்ளை நினச்சா கஷ்டமாக இருக்குது. 2 நாள் போய் இருந்துட்டு வரலான்னு பார்த்தா அங்கே இருக்கவங்க பூரா குட்டி சத்தங்களாக இருக்காங்க. குட்டி சத்தங்க இல்லை, பெரிய ராட்சசங்க. இந்த லட்சணத்தில் அம்மா வேற போய் பார்க்கணுமாக்கும். அதோட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சும்மாங்கிட்டு